ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து சுடற்களத்தில் தான் தாலி கட்டுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான திருப்பத்தை வந்து நம்ம விஜய் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து சுடற்களத்தில் தாலி கட்டாமல் இப்போ நம்ம மல்லிக்களத்தில் தாலி கட்டுறாங்க. அங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து ஷாக் மட்டும் இல்லாமல் நமக்கே பெரிய ஷாக்கு தான். விஜய் எதனால் இப்படி பண்ணார், விஜய்க்கு உண்மையெல்லாம் தெரிய வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உண்மையிலுமே வந்து விஜயோட காதல் வந்து புனிதமானது தாங்க. ஏன்னா வந்துட்டு விஜய் வந்து ரொம்பவே ஆத்மார்த்தமாக மட்டும்தான் வந்து மல்லியை வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்து இந்த சுடர் வந்து இருக்க விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. ஆனால் விஜய் வந்து சரி இருந்தாலுமே மனசு கேட்கல. ரேணுகாட்ட சத்தியம் பண்ணிட்டு பொய் சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்றதுக்காக விஜய் போயிட்டு சரி சுடர்கிட்ட பேசலாம், அதாவது ரேணுகா கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி நைட்டு போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ரகு கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரகு எல்லா பிரச்சனையும் நாளையோட தீரப்போகுது, கல்யாணம் முடிஞ்ச கையோட பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு நான் ஒடியார தான் போகிறேன், நம்ம நாட்டை விட்டே போவோம், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே வந்து விஜய் கேட்டுட்டாரு. பார்த்ததுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறாரு விஜய். என்ன இவ பணத்தை சுட்டிட்டு போயிடுவோம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காளே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் டீட்டெயிலாக உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் எல்லா உண்மையுமே விஜய்க்கு தெரிய வருது. அட பாவமே, எவ்வளோ பெரிய விஷயத்த இவ வந்து பண்ணியிருக்கா. அப்போ இவ ரேணுகாவே கிடையாதா, சுடர் தானா, அப்போ வந்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் இவ்வளோ நடிச்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வர இது மனசில் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காரு. போய் படுத்துறாரு. ஒரு நிமிஷம் கூட தூக்கமே இல்லை. 2 கண்ணிலையுமே தண்ணி வலிஞ்சு ஓடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீ நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ நீ கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமல் வந்து பேசிட்டேனே, இதுக்கெலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. மல்லி வந்து அங்கே வந்து மல்லி வந்து விஜயை பற்றி நினச்சிட்டு இருக்க, இங்கே நம்ம விஜய் வந்து மல்லியை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. மல்லியை பற்றி நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது போகிறது அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி இதுக்கு மேலே வந்து இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நிறையா இது பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து தட்டுப்படலை, ஒன்றுமே புரியல, போகலை. விஜயாக்கு கண்ணில் தார தாரையாக ஊற்றுது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், முட்டாள்தனமாக இவ்வளோ நாளாக நம்பி நம்பி ஏமாந்து எவ்வளோ பண்ணது எதுவுமே அவன் மனசில் கொஞ்சம் கூட அது பாதிக்கவே இல்லைல்ல. ஏமாற்றணும் அந்த ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் வந்து இவ இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் வந்து எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. மல்லியும் வந்துடுறாங்க. மல்லியை பார்த்ததுமே தார தாரையாக அழுவுறாரு. அழுவுமே வந்துட்டு மல்லி நீயும் வந்து பொண்ணு மாதிரி கிளம்பி வா, ஏன்னு கேட்கும்போது நீ எனக்கு ஒரு மனைவி தான், அவளும் எனக்கு ஒரு மனைவி தான், நீ போய் கிளம்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் இப்படி சொல்கிறாரு, விஜய் இப்படி சொல்ல மாட்டார், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல ஆழமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு பிடிப்பட்டு வரலை. இப்படியே கண்டிப்பாக விடவே கூடாது, ஏதாவது நம்ம தான் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாரு. சரி, சுடரை பார்த்து சிரிக்கவும் இல்லை போகவும் இல்லை, யாரை பார்த்து சிரிக்கலை, கண்ணில் மட்டும் கண்ணீர் தேமி இருக்குது. உடனே வந்து ரேணுகா சுடர் கேட்குறா என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம விஜய் வந்து டைம் நெருங்கிட்டே இருக்குது. மல்லிக்கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, கிட்டவா கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நீ இந்த பக்கம் உட்காரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏன் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஏன்லாம் கேட்காதீங்க, எனக்கு ரேணுகா எப்படி ஒரு மனைவியோ அதேமாரி மல்லியும் எனக்கு ஒரு மனைவி, நான் 2 பேருக்கும் சரிசமமான உரிமையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் 2 பேருமே பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்கார வைக்கிறார் விஜய். உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் நான் சொல்லும்போது நீ அமைதியாக இருக்கணும் மல்லி அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிடுறாங்க. விஜய் ஏதோ திட்டம் வச்சுக்கிறார் மட்டும் மல்லிக்கு நல்லாவே தெரிய வருது. ஆனால் அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை. இப்படி இருந்த சமயத்தில் தான் விஜய் என்ன பண்ணுறாருனா, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டாக கழிச்சு சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து விஜய்க்கு தெரில, என்னடா நடக்குது இங்கே, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலான்னு இருந்தோம், ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி
திணறி போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இதுக்கு மேலே இருந்தது வேற. அதனாலேயே வந்து என்ன ஆனாலும் போனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து நிரூபிக்கிறேன். இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துருச்சு, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் ஆகுது. விஜய் வந்து மல்லி கழுத்தில் தாலி கட்டுறாரு. இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. தாலி கட்டினோமே அவங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன விஜய் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அதெல்லாம் வந்து என்கிட்ட யாருமே கேட்காதீங்க. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் யாருமே என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா இது இவங்க பாட்டுக்கு வந்தாங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. நான் இவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போங்க எந்த மாதிரி நடக்குதுன்னு. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு முடிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2010 எவ்வளோ பிரச்சனையை பார்த்தா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.